ஒரு ஊர்ல அழகான ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல பொங்கல் திருவிழா வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் அவங்க வீட்டை சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அப்ப அம்முக்குருவி அதோட வீட்டை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அது ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்தது. அவங்க கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. அதுல வர வருமானத்துல தான் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சது. அச்சச்சோ, மழை வேற வேகமா வருதே, என்னுடைய நெல் எல்லாமே நனைஞ்சு போயிடுமே. இதை நம்பிதானே என்னுடைய குடும்பமே இருக்கு. நான் இப்ப என்ன செய்வேன்? பாபுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். நாளைக்கு தான் நெல்லை வித்து காசு வாங்கலான்னு நினைச்சேன். இப்போ மொத்த நெல்லும் மழையில நனைஞ்சிருச்சே. கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? அம்மா அம்மா, நாளைக்கு டீச்சர் ஃபீஸ் கட்டலன்னா ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. காசு ரெடி பண்ணிட்டீங்களாம்மா? நாளைக்கு எனக்கு தமிழ் எக்ஸாம்மா. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாதான் என்னால் எழுதவே முடியும். அப்போதான் அவங்க எழுதவே விடுவாங்க. பாபு நாளைக்கு எக்ஸாம்னு சொல்கிறான். இப்போதைக்கு நெல் விற்க முடியாது. வீட்லேயும் அடமானம் வைக்க எந்த பொருளும் இல்லை. இப்போ என்ன செய்யறதுனே தெரியலையே. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா. பாபு, கொஞ்சோண்டு பழுதுதான் இருக்கு. பாபு, நீ அதை சாப்பிடு. அப்ப உங்களுக்குமா? நீங்க சாப்பிடலையா? இல்ல பாபு, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன். நீ சாப்பிடுடா. அம்முக்குருவிக்கும் அதிகமா பசி எடுத்தது. ஆனா அதோட குழந்தைக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சதும் அதோட சாப்பாட்டை எடுத்து குழந்தைக்காக கொடுத்தது. அப்ப யாரோ கதவை தட்டுனாங்க. அம்முக்குருவியும் பாபுவும் அது யாருன்னு பாக்குறதுக்காக வெளியே போனாங்க. அப்ப காவி உடை அணிஞ்சுக்கிட்டு ஒரு வயசான தாத்தா அங்க வந்தாரு. கையில ஒரு தட்டு வச்சுட்டு இருந்தாரு. அம்மா தாயே, ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு ஏதாவது சாப்பிட கொஞ்சம் உணவு கூடுமா, உனக்கு புண்ணியமா போகும். ஐயா, எங்க வீட்ல கொஞ்சோண்டு பழைய சாதம் தான் இருக்கு. நீங்க அதை சாப்பிடுறீங்களா? சரி தாயே, உன்னோட கையால கொடு, நான் சாப்பிடுறேன். அம்முக்குருவியும் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய குழந்தைக்காக வச்சிருந்த அந்த பழைய சாதத்தை எடுத்து அந்த முதியவர்கிட்ட கொடுத்தது. அந்த முதியவரும் அதை எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. என்னுடைய வயிறே நிறைஞ்சு போச்சு. அதே மாதிரி உன்னோட வயலும் தங்கத்துல நிறைய போகுது. ஆனா அதை எல்லாத்தையும் சூரிய பகவானுக்கு பொங்கல் வையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாயமா மறைச்சு போயிட்டாரு. அம்முக்குருவிக்கும் பாபுக்கும் எதுவுமே புரியல. வயசானவரு ஏதோ வளருறாருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பசியோட தூங்க போனாங்க. மறுநாள் சூரியன் உதயமாச்சு. அம்முக்குருவி வீட்டு கதவை ஊர் பறவைங்க எல்லாரும் சேர்ந்து தட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது சவுண்டா இருக்குன்னு சொல்லி கதவை திறந்தாங்க. என்ன ஆச்சு? ஊர் பறவைங்களே, எல்லாரும் என்னோட வீட்டை தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அம்முக்குருவியே, அங்க பாரு, உன்னுடைய வயல் முழுக்க தங்க நெல்லா இருக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி வயல் முழுக்க தங்கமா மாறும்? நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நேத்து வரைக்கும் ஏழையா இருந்த, இன்னைக்கு இந்த காட்டுலயே நீ தான் பணக்காரியே ஆகிட்ட. உனக்கு மிட் நைட்ல ஜாக்பாட் அடிச்சிருக்கு. லூனா பாட்டி சொன்னதை கேட்ட அம்முக்குருவிக்கு நேத்து நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சூரிய பகவான்னு நினைச்சது. அந்த பெரியவர் சொன்ன மாதிரியே அறுவடை பண்ணி எல்லாத்தையும் தைப்பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு படைக்கணும்னு நினைச்சாங்க. இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொன்னாங்க. எல்லாருமே ஆச்சரியம் பட்டாங்க. அது எப்படி அந்த தங்கல் நெல்லுல பொங்கல் வைக்க முடியும்னு இந்த காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம தங்க நெல்லுல தான் பொங்கல் வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேலையை செய்ய போயிட்டாங்க. இந்த விஷயம் டூட்டு காக்காக்கும் தெரிய வந்தது. டூட்டு காக்கா ரொம்ப வசதி படைச்சவங்க. அப்ப டூட்டு காக்கா வீட்ல, ஏக்கா, அந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் 90 இன்ச் டிவி ஆர்டர் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? ஏமா, அந்த 90 இன்ச் டிவி செய்ய ஒரு வாரம் ஆகும். அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. என்னது, நான் வெயிட் பண்ணணுமா? இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை வெயிட்டிங். நான் எதுக்குமே வெயிட் பண்ண மாட்டேன். நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? எனக்கு அந்த டிவி நாளைக்கே வந்தாகணும். அப்படியே அந்த ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்ட் எல்லாத்தையும் வாங்கி வைங்க. ஏன்னா பொங்கல் வருதுல, அதான்
ஏமா மாலா, எல்லாரும் பொங்கலுக்கு வீட்டை தான் க்ளீன் பண்ணுவாங்க. நீ என்னடானா வீட்டையே க்ளீன் பண்ண சொல்ற? அதுவும் இல்லாம போன வாரம் தான் ஆன்லைன்ல எல்லாத்தையும் உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினேன். ஒரு பொருளும் 1 லட்சம் 2 லட்சமா? கொஞ்சம் யோசிமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. துபாயில ஒரு வாட்டி யூஸ் பண்ண பொருள் எல்லாம் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அதே மாதிரி தான் நானும் ஒரு வாரத்துக்கு மேல எந்த பொருளையும் யூஸ் பண்ண மாட்டேன். சரி சரி, நான் பியூட்டி பார்லருக்கு போய் த்ரெட்டிங்கு, ஃபேஸ் ப்ளீச்சு, வேக்சிங்கு, கிளீனப்பு, ஃபேஷியலு, ஹேர் கட்டு, மெடிக்யூர், பெடிக்யூர், அப்புறம் நயன்தாரா கல்யாணத்துக்கு அவங்க ஸ்கின் எவ்வளோ க்ளோயிங்காக இருந்துச்சு, அதே மாதிரி நானும் நயன்தாரா க்ளோயிங் கிளாஸ் ஸ்கின் ஃபேஷியல் பண்ண போகிறேன். இந்த பொங்கலுக்கு நயன்தாரா மாதிரி சும்மா தகன்னு மின்ன போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலா காக்காவும் பியூட்டி பார்லருக்கு கிளம்பி போச்சு. மாலா காக்கா கிளம்பி போன உடனே டூட்டு காக்கா, இந்த விஷயம் நயன்தாரா மேடமுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன ஃபேஷியல் பண்ணணுமா? இருக்கிற மூஞ்சி தானே இருக்கும். கருப்பு காக்கா வெள்ளையாகவா மாறப்போகுது? எல்லாம் கால கொடுமை. என்ன கொடுமை சரவணா இது? மாலா காக்கா பியூட்டி பார்லர்ல இருக்கும்போது அம்மாவோட தங்க நெல்லை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்த காட்டிலேயே பணக்காரி அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்ட மாலா காக்கா அதோட மனசுல, என்னது, அம்மாவோட வயல்ல தங்க நெல் இருக்கா? அது இருக்க கூடாதே. நம்ம தான் இந்த காட்டிலேயே பணக்காரங்களா இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு உடனே வீட்டுக்கு போச்சு. டூட்டு காக்கா கிட்டயும் நடந்த எல்லா விஷயத்தையும் மாலா காக்கா சொல்லுச்சு. ஏங்க, எனக்கு அந்த அம்முக்குருவியோட தங்க நெல் வேணும். நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த தங்க நெல் வேணும். நம்ம தான் எப்பயுமே நம்பர் 1 பணக்காரங்களா இருக்கணும். புரிஞ்சாங்க? ஏமா மாலா, அம்முக்குருவி ரொம்ப ஏழை. கடவுளா பார்த்து அவளுக்கு இந்த தங்க நெல்லை கொடுத்துருக்காரு. அத போய் கேக்குறியம்மா? நம்ம கிட்ட இல்லாத பணமா? நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்குதுல்லம்மா. கொஞ்சம் மனசு வச்சு விட்டுடுமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. போய் தங்க நெல்லை திருடிட்டு வாங்க. மாலா காக்கா சொன்னதை கேட்ட டூட்டு காக்காவும் அம்மா வீட்டுக்கு போச்சு. அம்மா குருவியும் நாளைக்கு தைப்பொங்கல்னால எல்லா தங்க நெல்லையும் அறுவடை பண்ணி தன்னுடைய வீட்டுக்குள்ள வச்சுட்டு பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்க வீட்டை பூட்டிக்கிட்டு பாபுவும் அம்மாவும் வெளியே கிளம்பி போனாங்க. அதே சமயத்துல டூட்டு காக்கா சில ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற தங்க தானியத்தை ஆளுங்களை வச்சு திருடி அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துச்சு. அதை எல்லாத்தையும் மாலா காக்கா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அம்முக்குருவியும் கடைக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது வீடு பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மூட்டையில இருந்த தங்க நெல் எல்லாமே காணோம். பாபுவும் அம்முக்குருவியும் தேம்பி அழுதாங்க. நாளைக்கு தங்க நெல்லை வச்சுதான் பொங்கல் வைக்கணும். அந்த பெரியவருக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். இப்ப அந்த பெரியவர் வந்து கேட்டா நான் என்ன செய்வேன் கடவுளே அப்படின்னு மனசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு கடவுள்கிட்ட சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. அதே சமயம் மாலா காக்கா அதோட வீட்டுல சந்தோஷமா இருந்துச்சு. இரவு நேரமும் வந்தது. டூட்டு காக்கா வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சு. மாலா காக்காவும் போய் கதவை திறந்து பார்த்தது. அப்போ ஒரு காவி உடை அணிந்து ஒரு பெரியவர் கையில தட்டி ஏந்திக்கிட்டு, தாயே, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது பழைய சாதம் இருந்தா கொடுமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப மாலா காக்கா, எங்க வீட்டுக்குள்ள பழைய சோறு எல்லாம் இல்ல. ஒன்லி பீஸாவும் பர்கரும் தான் இருக்கு. அதுவும் உனக்கு கொடுக்க முடியாது. இங்க இருந்து போ அப்படின்னு கோவத்தோட மாலா காக்காவும் பேசிச்சு. உன்கிட்ட விதவிதமா சாப்பாடு இருந்தோம், இந்த முதியவனுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்றீங்க. இல்லாத ஒன்னும் இல்லாமலே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. டூட்டு காக்காவும் மாலா காக்காவும் தூங்க போயிட்டாங்க. அம்மு குருவியும் பாபு குருவியும் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டாங்க. மறுநாள் பொங்கல் விளையாடுறதுனால டூட்டு காக்காவும் மாலா காக்காவும் சீக்கிரமா எழுந்தாங்க. அப்ப இன்னைக்கு தை பொங்கல், அதனால எல்லாமே நமக்கு நல்லதா தான் நடக்கும். நான் போய் குளிச்சுட்டு நயன்தாரா சாரியை கட்டிக்க போறேன். பொங்கல் செலிப்ரேஷன் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட போறேன். நயன்தாரா மேடம் அதை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. ஜாலி ஜாலி பா துக்கா வாலையா
ரா 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 அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கும்போது தங்க நெல் வச்சிருந்த மூட்டையை காணோம். அதை பார்த்த மாலா யா 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 என்னம்மா மாலா காலையிலேயே காவாலையான்னு சாங்க பாடுற? சூப்பர் சூப்பர். நானும் உன் கூட சேர்ந்து வைப் பண்றேன். வா வாடு காவாலையா காவாலையா ரா 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 அப்படின்னு டூட்டு காக்காவும் சேர்ந்து பாட்டு பாடும்போது டூட்டு காக்கா நெல் மூட்டை காணாம போனதை பார்த்தது. ஏங்க இங்க இருந்த நெல்லு முட்டை காணோம். அது மட்டும் இல்ல, நான் வாங்கி வச்ச நயன்தாரா சாரி வீட்டுக்குள்ள எந்த பொருளும் இல்லைங்க. நேத்து அந்த முதியவர் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சுங்க. நம்ம பண்ணது எல்லாமே தப்புங்க. நம்ம உடனே போய் அம்முக்குருவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலா காக்காவும் டூட்டு காக்காவும் அம்மு வீட்டுக்கு போனாங்க. அதே சமயம் அம்மு தூங்கி எழுந்து பார்க்கும்போது தங்க நெல் மூட்டை இருந்தது. இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சீக்கிரமா பொங்கல் வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. சாணம் தெளிச்சு மண் அடுப்பு வச்சு மண்பானையில தண்ணிய ஊத்தி பச்சரிசிக்கு பதிலா இந்த தங்க நெல் அரிசிய போட்டாங்க. இத ஊரே வியப்பா பார்த்துச்சு. அப்ப யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு பானையில உள்ள தங்க நெல் பொங்கல் மாதிரி பொங்கி வளைஞ்சிச்சு. அதே சமயம் சூரிய பகவானும் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாரு. எல்லா பறவைகளும் சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டாங்க. அப்ப டூட்டு காக்காவும் மாலா காக்காவும் தன்னுடைய தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. அவங்களும் சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு அந்த ஊர் பறவைங்க சந்தோஷமா சொன்னாங்க. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யாராவது பசியோட இருந்தா நம்மளால முடிஞ்சதை கொடுத்து உதவி பண்ணணும். இருந்தும் இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு பதிலியா, ரோஷினி, லியோ, டெய்ஸி, கிரண்யா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஹாய் மீனாட்சி விக்னேஷ், ஹாய் பதிலியா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பொங்கலை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த ஸ்டோரியில் மாலா காக்கா என்ன பாட்டு பாடுச்சுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்கிறவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பாய் பாய். Please subscribe.